வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு டாபிக் பேசியிருந்தேன். என்னன்னா, யுவராஜ் அப்படிங்கிற இளைஞர் தன்னுடைய அப்பா மோடி மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். மோடிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்த மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் என் அப்பாவை தயவு செஞ்சு சுகர் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், சுகர் அளவு அதிகமாக இருக்குது அவருக்கு, நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, நீங்கள் சொன்னால் டெஃபினட்டாக கேட்பாரு அப்படின்னு ஒரு வேண்டுகோளை முன்வைக்க, உடனே பிரதமர் மோடி அவர்கள் சமூக வலைதளத்தில் யுவராஜுடைய அப்பா இது மாதிரி எந்த ஒரு இனிப்பையும் எடுத்துக்காதீங்க, ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணார். யுவராஜுடைய அப்பா கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணார். நாடு முழுவதும் இந்த செய்தி வைரலாக ஷேர் ஆனிச்சு. பிரதமருடைய அறிவுரைக்கு பிறகு அந்த யுவராஜுடைய அப்பா எப்படி மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளிவந்திருக்கு. சுகரை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். காலையில் வாக்கிங்கு, ஜாகிங் போகிறது, ஒன்லி ஃப்ரூட்ஸு, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு மாறிட்டாராம் மோடியுடைய ஒரே அறிவுரைனால். இத்தனை வருஷம் நாங்கள் கெஞ்சினோம், பண்ணுங்க மாறுங்க அப்படின்னு சொன்னோம், காதில் கூட வாங்கலை. மோடி சொன்ன ஒரே ஒரு பதிவுக்காக, ஒரே பதிவு சோசியல் மீடியாவில் ஜஸ்ட் ஒரு பதிவு போட்டிருந்தார், அதுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்காரு அந்த யுவராஜுடைய அப்பா. அப்போ மோடி மேலே எவ்வளவு பாசம் வச்சுருப்பாருன்னு பாருங்கள். இது மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் மோடி மேலே அவ்வளவு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு பாஜக இந்த செய்தியை ஷேர் பண்ணுறாங்க. அடுத்து ஒருத்தர் டாக்ஸியில் போய்க்கு இருக்காரு. எப்போதுமே நம்மளுக்கு இந்த பழக்கம் இருக்கும்ல, ஆட்டோ காரில் போகிறோம்னா பேச்சு கொடுப்போம் டிரைவர்கிட்ட, அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிரைவரு யாருடைய சப்போர்ட்டராக இருக்கார், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும் எல்லாத்துக்கும். அது மாதிரி கேபில் ஒருத்தர் வந்து போகிறாரு, பின்னாடி உட்காந்து அரசியல் தொடர்பாக பேசும்போது அந்த கேப் டிரைவர் சொல்கிறாரு, நான் விஜயுடைய ஃபேனு, ஆனால் எனக்கு அண்ணாமலையை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் டிரைவர் சொல்லக்கூடிய வீடியோவும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அவ்வளவு விஷயம் தெரிஞ்சவராக அண்ணாமலை இருக்கார், நல்லா படித்தவராக இருக்கார், எல்லா பிரச்சனைக்கும் டெஃபினட்டாக அண்ணாமலை கிட்ட சொல்யூஷன் தீர்வு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால எனக்கு விஜயுடைய தீவிரமான ஃபேனாக இருந்தாலும் அரசியலில் எனக்கு அண்ணாமலை தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த கேப் டிரைவர் பேசக்கூடிய வீடியோ இந்திய அளவில் ட்ரெண்டிங்கு. இது 2. எலெக்ஷன் கமிஷன் அதிரடியான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 மாநிலங்களில் தேர்தல் தேதியெல்லாம் அறிவித்து 9ஆம் தேதி ஏப்ரல் 9 3 மாநிலங்களுக்கு எலெக்ஷனு, ஏப்ரல் 23 தமிழகம், ஏப்ரல் 23, 29 வெஸ்ட் பெங்கால் தேர்தல் பணிகள் நடந்துக்கிருக்கு. கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப மும்முரமாக வேலையில் இறங்கியிருக்காங்க. இப்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கள் மீதான குற்ற வழக்கு விவரங்களை தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தித்தாள்களில் விளம்பரமாக வேட்பாளர்கள் வெளியிட வேண்டும். யார் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தங்கள் மீது இருக்கக்கூடிய குற்ற வழக்கு விவரங்களை தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் விளம்பரமாக வெளியிடணும். 3 வாட்டி வெளியிடணும், 3 முறை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, வாக்குப்பதிவு முடிவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடிக்குள்ளே 3 முறை வேட்பாளர்கள் இதை வந்து விளம்பரம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பின்னணி என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு எவ்வளவு குற்ற வழக்குகள் இருக்குது, என்னென்ன குற்ற வழக்குகள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது 2. அடுத்தது, புதிய தலைமுறையுடைய நேர்பட பேசு விவாத நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நேற்றைய டாபிக் என்ன தெரியுமா? டெல்லி சென்று திரும்பிய தேஜா கூட்டணி தலைவர்களின் மௌனம், அமித்ஷா சொல்லி அனுப்பியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் டிபேட் நடந்திருக்கு. அதாவது என்டிஏக்குள்ளே ஏதாவது இஷ்யூ அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் இவங்களே பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை பிரச்சனை நடந்துக்க இருக்கிற மாதிரி செய்திகள் போடக்கூடிய தமிழக மீடியாக்கள் திமுக கூட்டணிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் போய்க்கு இருக்கு, வாயை திறக்க மறுப்பது ஏன் அப்படின்னு பாஜக அதிமுக கேள்வி கேட்குறாங்க. திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகியிருக்காங்க. அதை பற்றி பேச முடியலை, மீடியாக்கள்னால டிபேட் நடத்த முடியலை. கம்யூனிஸ்ட்டு இப்போ வரைக்கும் 6 தொகுதி வேணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க, 5 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது. இப்போ வரைக்கும் இழுபறி நீடிச்சுக்கிருக்கு. அதை பற்றி எந்த டிபேட்டும் இப்போ வரைக்கும் நடத்தலை மீடியாக்கள். திருமாவளவன் அவர்கள் கட்சி தொடங்கி 25 வருஷம் ஆனாலும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை கெஞ்சியே பெற வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சொற்ப எண்ணிக்கையில் தான் திமுக கூட்டணியில் தொகுதிகள் கிடைக்குது அப்படின்னு திருமாவளவன் ஃபேஸ்புக் லைவில் புலம்பியிருக்காரு. அதை பற்றி எந்த மீடியாக்களும் டிபேட் நடத்தலை. தொடர்ந்து இப்போ கமலஹாசன் எடுத்துக்கோங்க, இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஃபைனல் ஆகலை. அப்போது திமுக கூட்டணியில் இவ்வளவு பஞ்சாயத்து இருக்குது, இவ்வளவு ஏன் புதுச்சேரியில் என்டிஏ வந்து
என்டிஏ கூட்டணியில் யார் யார் அப்படிங்கிறது ஃபைனல் ஆயிருச்சு. தொகுதி பங்கீடையும் அவங்க முடிச்சிட்டாங்க. 16 என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி 10, ஏடிஎம்கே 2, அடுத்து இன்னொரு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்ஜேகே அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு 2. இப்படி என்டிஏ சீட் ஷேரிங்க கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போ வரைக்கும் அடிச்சுக்குது. காங்கிரஸுடைய புதுச்சேரி தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை நாராயணசாமி ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க. நாராயணசாமியுடைய வீட்டை வைத்திலிங்கம் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க. அப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்குள்ளேயும் சண்டை நடக்குது, காங்கிரஸ் திமுக இடையவும் சண்டை நடக்குது. எந்த மீடியாவும் இதை பற்றி மூச்சு கூட விட மாட்டாங்க. எதுக்காக மீடியாக்கள் இப்படி நியூட்ரலே இல்லாமல் ஒரு சார்பாகவே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிபேட்டு புதிய தலைமுறைக்கு மற்றும் தமிழக மீடியாக்களுக்கு கண்டனங்கள் குவிந்து வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.